இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று இந்த சகோதரியின் காரியத்தை தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் பகுதியிலே சொன்னதை நாம் வாசிக்க கேட்டோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார் என்ற இடத்தில்தான் மனுஷகுமாரன் தான் அனுப்பப்பட்டதை குறித்த நோக்கத்தை அவர் சொல்லுகிறார். வந்தார் என்ற இடத்திலே அனுப்பப்பட்டார். கலாத்திய நிருபக்காரர் காலம் நிறைவேறின போது ஸ்ரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று கொண்டு வருகிறார். அனுப்பப்பட்ட குமாரன் தான் வந்ததின் நோக்கத்தை சொல்வதை தான் நாம் வாசிக்க கேட்டோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமியிலே உலகத்திலே வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் துவக்கி அவர் தொடர்ச்சியாக 3 உவமைகளை ஒரே ஒத்த கருத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே அவர் ஒரு உவமையை சொல்ல துவங்குகிறார். 4ஆம் வசனத்திலே ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அதில் ஒன்று காணாமல் போனதை அவன் கண்டு 99 ஆடுகளை அவன் வைத்து அவன் தேடி ஒரு ஆட்டை தேடி அவன் போகிறான். காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி போகக்கூடிய இடத்திலே அந்த உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் என்ற இடத்திலே ஒன்று காணாமல் போனது என்று அவன் எண்ணி அதை தெரிந்து கொண்டு அதை தேடி அவன் செல்கிறான் என்பதுதான் முதலாவது உவமை. ஒரு ஆடு காணாமல் போயிருக்கிறது என்பது ஒரு ஆடு வழிதப்பி விட்டது என்று கருத்தில் இருக்கிறது. வழிதப்பி போயிருக்கிறது. ஒரு ஆடு வழிதப்பி போயிருக்கிறது. அந்த ஆட்டை தேடி அவன் 99 ஆடுகளை பெண் வைத்து அவன் போகிறதை நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். அதை சொல்லி அவர் 99 நீதிமான்கள் நிமித்தம் அல்ல, காணாமல் போன ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் பரலோக ராஜ்யம் மிகவும் சந்தோஷப்படுகிறது. 99 நீதிமான்கள் நிமித்தம் சந்தோஷம் இல்லை என்று சொல்லவில்லை. அதை காட்டிலும் காணாமல் போன ஒரு ஆடு கிடைத்தது என்பது அவனுக்கு மிகுந்த சந்தோஷம். அதே போல காணாமல் போன வழிதவறி போன ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறது என்பது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறது என்ற இடத்தில் அந்த உவமையை சொல்கிறார். அந்த காணாமல் போன ஆட்டை அவன் தேடி கொண்டு வந்து தன் நண்பர்களிடத்தில் சந்தோஷமாக அதை பகிர்ந்து கொண்டு அவன் அந்த சந்தோஷத்தை அவன் கொண்டாடினான். அந்த ஒரு ஆட்டை கிடைத்ததை அவன் கொண்டாடினான் என்பதனாலே 99 ஆடு இருந்தது அவனுக்கு சந்தோஷம் இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. காணாமல் போன ஒரு ஆட்டை மீட்டு கொண்டது என்பது மிகுந்த சந்தோஷமான ஒரு செய்தியாக அங்கே சொல்லுகிறார். 99 நீதிமான்களை காட்டிலும் அங்கே ஒரு பாவி ரட்சிக்கப்படுகிறது நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. 2வது ஒரு உவமையை சொல்லுகிறார். இது வழிதப்பி போன ஆடு. 2வது தவற விட்ட ஒரு வெள்ளிக்காசு என்ற இடத்திலே அது மரித்த நிலவரத்தில் இருக்காது. இது வழி தெரியாத நிலவரத்தில் இருந்த ஆடு, அது மரித்த நிலவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளிக்காசு. ஒரு வெள்ளிக்காசை ஒரு ஸ்திரீ தவற விட்டு அது நிமித்தம் அவருடைய மனது அங்கலாய்த்து அவள் ஒரு விளக்கை கொளுத்தி மரக்காலின் மேல் வைத்து வீட்டை பெருக்கி தேடக்கூடிய இடத்தில் இருக்கிறாள் என்பது ஒரு மரித்த நிலவரத்தில் இருக்கக்கூடிய நாம் வேதத்தின் வெளிச்சத்திலும் உபதேசத்தின் வெளிச்சத்திலும் நம்மை தேடி கண்டுபிடித்து உயிர்ப்பிக்கக்கூடிய அனுபவமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அங்கே யூதர்கள் அங்க பெண் பார்த்து அவர்கள் பரிசம் போடுகிற இடத்துல 10 வெள்ளிக்காசுகளை கொடுப்பது வழக்கம். அந்த 10 வெள்ளிக்காசை அவள் பத்திரமாக வைத்திருந்து அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அதை அவள் நெற்றியிலே சூட்டிக் கொள்ளக்கூடிய இடத்திலே ஒரு காசு இல்லை என்றால் அது மிகவும் பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்காது என்பதை காட்டிலும் அந்த திருமணம் தடைபடக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்பதனால்தான் அந்த உவமையை அவர்களுடைய கலாச்சார ரீதியிலே அவர்களுக்கு சொல்லுகிறார். யூதர்கள் இஸ்ரவேலர்கள் மேய்ப்பர்களாகவும் அவருடைய திருமண காரியங்கள் என்ற கலாச்சார ரீதியிலே இதை அவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறார். அந்த ஒரு காசை அவள் தேடி எடுத்த பின்பு அவள் மிகவும் மகிழ்ந்து அதை கொண்டாடினாள் என்பது பின்பாக எழுதப்பட்டது.
நம்முடைய ஜீவியத்திலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் முன்னே மரித்தவர்களாக இருந்த நம்மை என்று எபேசியர் நிருபக்காரர் 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே சொல்கிறார். எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே முதல் வசனத்திலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்ற இடத்திலே ஒரு உயிர்ப்பிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, உடைய வசனத்தினால் அதை உயிர்ப்பியும். ஏனென்றால் உடைய வசனம் அது என் தீபமாகவும் அது வெளிச்சமாகவும் என் பாதைக்கு அது இருக்கிறது என்று சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்திலே கொண்டு வருகிறார். உடைய வேதம் என் பாதைக்கு வெளிச்சம், என் கால்களுக்கு தீபம் என்ற இடத்திலே அது கொண்டு வரப்படும். 105ஆம் வசனம், 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அந்த 119ஆம் சங்கீதம் முழுவதையும் பார்த்தால் 22 எபிரேய எழுத்துக்களும் வந்து 8 வசனங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. 22 எபிரேய எழுத்துக்கள் அங்கே தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதிலே 8 வசனங்கள், மொத்தம் 176 வசனங்கள் அங்கே இருக்கிறது. 176 தானே, 176 வசனங்கள் 8 பிரிக்கப்பட்டிருக்கும். 22 வார்த்தைகள்ல இருக்கும். நீங்க மூல பாஷையில எந்த வார்த்தையில இருக்கிறதோ அந்த வார்த்தை துவக்கமாக அந்த வசனங்கள் அங்கே வரிசையிடப்பட்டிருக்கும். அது முழுவதும் வேதத்தை குறித்து தான். பிரமாணம், உடைய வேதம், உடைய பிரமாணம், உடைய வாக்கு என்றுதான் அது முழுவதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனான வேதத்தை அந்த வெளிச்சத்திலே, வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற இடத்திலே நம்முடைய மரித்த நிலவரங்களை நாம் உயிர்ப்பித்துக் கொள்ளக்கூடிய இடத்தில் தான் அது இருக்கிறது. நம்முடைய மரித்த நிலவரங்களை நாம் வேதத்துடைய வெளிச்சத்திலே நாம் தேடி துளாவி நாம் கண்டுபிடித்து நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டால்தான் நாம் மணவாளனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாக வர முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஒரு உவமை தான் ப்ராடிகல் சன், இளைய குமாரன் என்ற இடத்துல அவனை கிட்ட குமாரன் என்று நாம் சொல்லுகிறது வழக்கம். அந்த இளைய குமாரன் என்ற இடத்துல ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள், மூத்தவன் இளையவன். இளையவன் வந்து தன் ஆஸ்தியை தன் தகப்பனை விட்டு பிரிந்து போகக்கூடிய இடத்துல தன் ஆஸ்தியை பிரித்து வாங்கி கொண்டு போய் அவன் கெட்டு சீரழிந்ததையும் அவன் மீண்டும் தூக்கி எடுக்கப்பட்டதையும் அங்கே இயேசு கிறிஸ்து பொதுவாக ஒரு உவமையாக கொண்டு வருகிறார். காணாமல் போன ஆடுகள் என்ற இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். அங்கே மரித்த நிலவரம் என்ற இடத்துல அவர்கள் கலாச்சாரத்தை சார்ந்து சொல்லுகிறார். ஆனால் இந்த இடத்திலே முழு மனித குலமும் எப்படி தேவனுடைய ரட்சிப்பை இழந்தது என்றும் எப்படி அவர்கள் அதை மீட்டு எடுத்துக்கொள்ள முடியும் என்பதையும் அவர் ஒரு உவமையாக சொல்வதை இந்த இடத்திலே நாம் பார்க்கலாம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள், மூத்தவன் இளையவன் என்ற இடத்திலே மூத்தவன் இளையவன் என்ற இடத்தில் மூத்தவன் ஒருவன் அங்கே ஆகாமல் போனான் என்பது தேவ தூதர்களை குறித்தும் மனிதர்களை குறித்தும் உபதேசமாக இருக்கிறது. மூத்தவன் இளையவன் என்ற இடத்திலே காயின் ஆபேலை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மூத்தவன் இளையவன் என்ற இடத்திலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்தவான்களையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். மூத்தவன் இளையவன் என்ற இடத்திலே ஏசாவையும் யாக்கோபையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். மூத்தவன் இளையவன் என்ற இடத்திலே புதிய ஏற்பாட்டிலே கை கொண்டு போதிக்கக்கூடிய ஊழியர்களையும் கேட்டு கை கொள்ளக்கூடிய விசுவாசிகளையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இத்தனை மூத்தவன் இளையவன் என்ற இடத்துல முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டவன் அங்கே தேவதூதன். தேவதூதர்களை சிருஷ்டித்த தேவன் மனிதனை சிருஷ்டிக்க போகிறேன் என்ற இடத்துல மனிதன் தேவதூதனை காட்டிலும் அறிவுள்ளவனாக இருக்கிறான் என்பதை அவனுக்கு காண்பிக்கும்படியாக விரும்புகிறார். மனிதனை காட்டிலும் தேவதூதர்கள் வல்லமை பராக்கிரமம் நிறைந்தவர்களாக வேதத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அவர்களை காட்டிலும் அன்பு அறிவு என்ற இடத்திலே மேன்மையான பகுதிகள் அங்கே ஆவிக்குரிய ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதனை காட்டிலும் அவன் தேவதூதன் வல்லமை உள்ளவனாக இருந்தாலும் தேவதூதனை காட்டிலும் மனிதன் தான் அன்பிலும் ஞானத்திலும் பெரியவனாக வளரக்கூடிய இடத்திலே தேவன் சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இரண்டாவது சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கு முதல் சிருஷ்டிக்கப்பட்ட தேவதூதர்கள் பணிவிடையின் ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று எபிரேய நிருபக்காரர் தன் 1ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் எழுதுகிறார். ரட்சிக்கப்படுவதற்கு பணிவிடை செய்யும்படியாக அவர்கள் பணிவிடையின் ஆவிகளாக இருக்கிறார்கள் தேவதூதர்கள்.
இதை ஏற்றுக்கொண்ட தேவதூதர்கள் இன்றைக்கும் தேவனிடத்திலே அவர்கள் அடங்கி இருக்கிறார்கள் என்பதையும், அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அங்கே மேலிருந்து தள்ளப்பட்டார்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். தேவதூதர்களை தேவன் சிருஷ்டித்த பின்பு மனிதனை சிருஷ்டித்த இடத்துல மனிதன் தேவதூதனை காட்டிலும் ஞானமுள்ளவனாக இருக்கிறான் என்பதை காண்பிக்கும்படியாக தான் மனிதனிடத்தில் சகல விதமான காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து கொண்டு வந்த இடத்துல ஆதாம் அவைகளுக்கு எந்தெந்த பெயரிட்டானோ அந்தந்த பெயர்களே அவைகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் பெயர்களாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ மிருகங்களுக்கு பெயர் வைக்கக்கூடிய இடத்திலே அவனுக்கு ஒரு ஞானம் இருக்கிறது. பெயர் வைப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஆளுக்கு பெயர் வைப்பது என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மிருகங்களுக்கு அந்தந்த மிருகங்களுக்கு அவன் பெயரிட்டான், அந்த மிருகங்களுக்கு அதே பெயராயிற்று என்ற இடத்திலே ஆதாமுக்கு அப்படி ஒரு ஞானம் இருந்தது என்பதை தேவதூதர்கள் கண்டுகொண்டார்கள். தேவனுக்கு யார் பெயர் வைத்தார்? தேவனுக்கு யார் பெயர் வைத்தார் அப்படின்னா ஆதாம் தேவனை என்ன என்று அழைத்தானோ அதுதான் அங்கே தேவனுடைய பெயர். He is my Adonai. அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். He is my almighty God. அவர் என்னுடைய சர்வவல்லமையுள்ள தேவன் என்று அழைத்தது முதலாவது ஆதாம் தான் என்ற இடத்தில் தான் அவர் இன்றைக்கும் தன்னை சர்வவல்லமையுள்ள தேவன் என்று தான் தன்னை வெளிப்படுத்துகிறார். Almighty God, Adonai, my master என்ற இடத்திலே ஆதாம் தான் அவரை அழைத்தான். அது மாறாமல் இன்றைக்கும் இருக்கிறது என்ற இடத்தில் மனிதனுக்கு ஒரு மேன்மை என்ற இடத்திலே மனிதனுக்கு ஒரு வளர்ச்சியையும் ஒரு பெருக்கத்தையும் அவர் தோட்டத்திலே ஏற்படுத்தி கொடுத்தார். அதை மனிதன் இழந்து விட்டான். அது அதைதான் இந்த உவமையிலே அவர் கொண்டு வருகிறார். அங்கே காயின் ஆவேல் என்ற இடத்திலும் காயினை காட்டிலும் ஆவேல் ஒரு மேன்மையான ஒரு அறிவை தேவனை குறித்த இடத்திலே, பலியை குறித்த இடத்திலே அவர் பெற்றுக்கொண்டார். அங்கே யாக்கோபின் பகுதியிலும் பார்த்தா, ஈசாக்கின் வீட்டிலும் பார்த்தால் மூத்தவனை காட்டிலும் இளையவனுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்த ஒரு முக்கியத்துவத்தை அவன் அறிந்திருந்தான். இவன் சிகப்பான கூழுக்காக அதை விற்று போட்டான், அவன் சிகப்பான கூலினாலே அதை பெற்றுக்கொண்டான் என்பதாக. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 4000 வருடம் பெற்றுக்கொள்ளாத மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்தவான்களாகிய திருச்சபை அதை பெற்றிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர்களும் சபையும் அதை பெற்றிருக்கிறது என்பது பரிசுத்த ஆவியின் நிறைவு, அவரை அறிகிற அறிவின் மேன்மை, அவருடைய அன்பின் அளவில், அந்த அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்ன என்று அறிய வல்லவர்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக மூத்தவன் இளையவன் என்பது நாம் கை கொண்டு போதிக்கக்கூடிய போதகர்களும் கேட்டு கை கொள்ளக்கூடிய விசுவாசிகள் என்ற இடத்திலே இருக்கிறது. அது தகப்பன் குமாரன் என்ற இடத்திலும் தகப்பன் பிள்ளைகள் என்ற இடத்திலும் இருக்கிறது. உபாத்தியர்கள் அநேகர் உண்டு, ஆனால் தகப்பன்மார் இல்லையே என்ற இடத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். சபை என்பது தகப்பன் பிள்ளைகள் என்ற இடத்திலே அது கொண்டு வரப்பட வேண்டும் என்றுதான் யாக்கோபின் குடும்பமாகிய சபை என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் சபை என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டு சபை என்பது அங்கே போதகர் விசுவாசி என்ற இடத்தை நின்று விடாதபடிக்கு ஆவிக்குரிய ரீதியிலே தகப்பன் குமாரன் என்ற இடத்திலே வர வேண்டும் என்பதை நாம் தெரியும். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் பெற்றெடுத்த என் குமாரன், என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் வரைக்கும் நான் பிரசவ வேதனைப்படுகிறேன், கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்பதெல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இந்த முறைமையை தான் தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர் ஒருவனை அல்லவா சிருஷ்டித்தார், ஆவி அவனுக்குள் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை சிருஷ்டித்தார்? ஆவிக்குரிய சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக தானே. தோட்டத்திலே ஆதாம் ஒரு ஆவிக்குரிய சந்ததியை பெற்றெடுத்திருக்க வேண்டும். அதை அவன் தவற விட்டதுதான், தோட்டத்தையும் தவற விட்டால் பெற்றெடுக்கக்கூடிய ஆவிக்குரிய சந்ததியை அவன் சரியாக பெற்றெடுக்க முடியாத இடத்தில் தான் கிறிஸ்துவின் மூலமாக இந்த சபை, திருச்சபைக்குள்ளே அந்த பெற்றெடுக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை நாம், அந்த அனுபவத்தை நாம் அடைந்து கொள்வதாக இருக்கிறது. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் என்ற இடத்துல மூத்தவன் இளையவன். இளையவன் கெட்ட, அவன் 7 படிகளில் விழுந்தான் என்பதையும் 7 படிகளில் தூக்கி எடுக்கப்பட்டதையும் தான் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். மனிதனை தோட்டத்தில் எப்படி சிருஷ்டித்தாரோ அதுக்கு ஓமையாக தான் இதை சொல்லுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, கெட்ட நண்பர்கள் அவனுடைய மனதை கெடுத்தார்கள். 2வது, அவன் தகப்பனை விட்டு பிரிந்தான். 3வது, அவன் தூர தேசம் போகிறான். 4வது, அவன் துன்மார்க்கமாக ஜீவிக்கிறான்.
5வது அவன் ஆஸ்தியை அடிக்கிறான். 6வது குறைவுபட தொடங்கினான். 7வது பன்றி தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை வாசித்தால், கோர்வையாக வாசிக்காதபடி அவைகளை நீங்கள் பிரித்து வாசித்தால், கெட்ட நண்பர்கள் முதலாவது அவனுடைய மனதை கெடுத்தார்கள் என்பதாக இருக்கிறது. அவனுடைய மனது கெடுக்கப்பட்ட இடத்துல அவன் தகப்பனை விட்டு தூரம் போகிறான், தூர தேசம் போனான், துன்மார்க்கமாக ஜீவித்தான், ஆஸ்தியை அழித்தான், குறைவுபட தொடங்கினான், பண்டித்தின்ற வயிற்றினால் தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். முதலாவது கெட்ட நண்பர்கள் அவனுடைய மனதை கெடுத்தார். மனது என்பது ஒரு காக்கப்படக்கூடிய ஒரு அனுபவத்திலே இருக்க வேண்டும். ஆனால் தான் பேதுரு அப்போஸ்தலன் எழுதும் போது உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். தோட்டத்திலும் பார்த்தால் 7 விதமான ஆசீர்வாதத்தை ஆதாம் இழந்திருக்கிறார். எப்படி 7 படிகளிலே இந்த ஓமையிலே அவர் சொல்லும் பொழுது இளையகுமாரன் 7 படிகளிலே அந்த தகப்பனை விட்டு பிரிந்து தன்னுடைய பாக்கியத்தை அவன் இழந்து போனானோ, அதே போலவே நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் தோட்டத்திலே, முதலாவது மனிதன் தோட்டத்திலே அந்த 7 ஆசீர்வாதங்களை இழந்து போனதாக இருக்கிறது. தோட்டத்திலே ஆதாமுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்கள் இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அவன் நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருந்தது, நித்திய ஜீவன். 2வது தேவனுடைய சாயல். 3வது தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயலும் ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தது. தேவனோடு அவன் அந்யோன்ய ஐக்கியமாக இருந்தான் என்பது 4. அந்த அந்யோன்ய ஐக்கியத்தினாலே அவன் அழியாமை உள்ளவனாக மாறிக்கொண்டே இருக்கிறான். 6வது அவனுக்கு ஒரு ஆளுகை கொடுக்கப்பட்டிருந்தது. 7வது அவன் ஆளுவது எல்லாம் அவனுடைய சுதந்திரமாக கையளிக்கப்பட்டிருந்தது. முதலாவது நித்திய ஜீவன், 2வது தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல், அடுத்தது அந்யோன்ய ஐக்கியம், 5வது அழியாமை, 6வது ஆளுகை, 7வது சுதந்திரம். இந்த 7ஐயும் அவன் ஒரே க்ஷணத்திலே இழந்து போகிறான், ஒரே தருணத்திலே முழுவதும் அவன் இழந்து போகிறான் என்பது கீழ்ப்படியாமை. அவருடைய மனது கெடுக்கப்பட்டது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே அங்கே ஏவாளின் மனது கெடுக்கப்பட்டது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். 3ஆம் வசனம் 2ஆம் வசனமா வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் துவங்கி வாசிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக 3ஆம் வசனம் 2ல இருந்தே வாசிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். தேவ வைராக்கியமான உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகை, உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறேன். ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறேன். கிறிஸ்தியனும் ஒரே புருஷனுக்கு உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறேன். அதுக்காக ஒரு தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி 3ஆம் வசனத்திலே ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று கொண்டு வருகிறார். இதுதான் மனது கெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதக்கூடியதாக இருக்கிறது. மனிதனுடைய மனது அங்கே கெடுக்கப்பட்டது. அந்த இடத்தில் தான் அவன் தேவனுடைய அந்த இடத்தை அவன் கொள்ளையாடும்படியாக அவன் விரும்புகிறான் என்பதாக இருக்கிறது. மனிதனை தேவனாக்கும்படியாக என்ற இடத்தில் தான் அது அந்த துராலோசனை அங்கே வருகிறது. மனிதன் தேவனை போல அவன் வளர்ந்து அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து ஒரு ஆவிக்குரிய சந்ததியை அவன் பெற்றெடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்தை அவன் நிறைவேற்றக்கூடிய இடத்திலே ஒரு முழு வளர்ச்சியை அவன் மனதிலே அடையவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனதிலே அதை அடையவில்லை. அதுக்கு முன்பாகவே அவருடைய மனது கெடுக்கப்பட்டது. உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்ற உண்மையை அவன் கெடுத்து விட்டான். துருபதேசம் என்பது என்ன? துருபதேசம் என்பது சரியானதை தவறாக நினைப்பதும் தவறானதை சரியாக நினைப்பதும் தான் துருபதேசம். எது சரியோ அதை தவறாக எடுத்துக் கொள்வது, எது தவறோ அதை சரியாக நினைத்துக் கொள்வது தான் துருபதேசம்.
அந்த துருபதேசம், நீங்கள் சாகவே சாவீர்கள் என்ற கிறிஸ்துவின் அங்கே உபதேசத்துக்கு விரோதமாக, தேவனுடைய உபதேசத்துக்கு விரோதமாக நீங்கள் சாகவே சாவதில்லை என்ற உபதேசம் அங்கே மிகவும் விரும்பத்தக்கதாக இருக்கிறது. துருபதேசம் என்பது என்ன? அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு எதிரடையானது துருபதேசம். அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பது என்ன என்றால், அவர்கள் அங்கே அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு அந்யோன்ய ஐக்கியம், ஒரு வேறுபாட்டின் ஜீவியம், ஒரு ஜெப ஜீவியம் செய்யக்கூடிய இடத்தில் தான் ஆதி சபை இருந்தது. அப்போ அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கிறதிலும் ஜெபத்திலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். இதற்கு விரோதமாக இருக்கக்கூடியதுதான் அது துருபதேசமாக இருக்கிறது. அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கும் துருபதேசத்துக்குமான வித்தியாசம் என்ன? நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்பது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்ட உபதேசம். அதுக்கு விரோதமானது நீங்கள் சாகவே சாவதில்லை. அப்ப எதை விரும்பினாங்க அப்படின்னா, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்பதை காட்டிலும் நீங்கள் சாகவே சாவதில்லை என்பதை தான் அவர்கள் விரும்பினார்கள். அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு விரோதமானது என்பது என்ன என்றால், உலகத்தின் ஆசீர்வாதங்களை சார்ந்த உபதேசங்கள், செக்யுலரிசம், ஹியூமனிசம், இப்படி பல தத்துவங்களை வைத்திருக்கிறார்கள். அதுதான் தேவனுடைய உபதேசத்துக்கு விரோதமானது என்று நாம் கொண்டு வருகிறோம். கிரேக்கர்கள் ஞானிகளாக இருந்தார்கள். கிரேக்க ஞானத்தை தான் அங்கே மேற்கத்திய கலாச்சாரங்கள் பின்பற்றினார்கள். அதை தான் அவங்க விரும்பினார்கள். இது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அது இன்றைக்கும் சபைக்குள்ளே வந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் என்றால் பூமிக்குரிய எழுத்தின்படியான ஆசீர்வாதத்தை நினைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆசீர்வாதம் என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணதை கண்காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்திலே தோன்றவில்லை. பரிசுத்த ஆவியினாலே அவைகளை நாம் அறிந்து கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக, உணர்ந்து கொள்ளும்படியாக, சுதந்திரித்துக் கொள்ளும்படியான கிருபை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த கிருபைக்கு அழைக்கப்பட்ட ஜனங்கள் அங்கே எழுத்தபடியான ஆசீர்வாதத்தை சார்ந்து போகக்கூடாது என்பதாக அந்த தோட்டத்திலே நீங்கள் தேவனை போல ஆகலாம் என்ற உபதேசத்தை அவர்கள் விரும்பினார்கள். நீங்கள் சாகவே சாவதில்லை என்பதை அவர்கள் விரும்பினார்கள். இங்கே இளையகுமாரனும் எல்லாவற்றுக்காகவும் தகப்பனிடத்தில் போய் நிற்பதை அவன் விரும்பவில்லை என்ற இடத்தில் தான் அவன் ஆஸ்தியை பிரித்து கேட்கிறான். இதற்கு அவனுடைய சேர்க்கை என்ற இடத்திலே அவனுடைய கெட்ட நண்பர்கள் அவனுடைய மனதை கெடுத்து விட்டார்கள். அதுதான் முதல் படி. அவன் மனது கெட்டு விட்டது. அவன் தகப்பனுக்கு விரோதமாக அவனுடைய எண்ண ஓட்டங்கள் மாறிவிட்டது. அதனால்தான் தகப்பனை விட்டு பிரிகிறான். அவன் எழுத்தின்படி பிரிவதற்கு முன்பாகவே அவன் மனதிலே தன் தகப்பனை விட்டு பிரிந்து விட்டான் என்பதுதான் அர்த்தம். அதன் இரண்டாவது அவன் எழுத்தின்படி பிரிகிறான். மூன்றாவது அவன் தூரதேசம் போகிறான் என்பது சரீர பிரகாரமாக அவன் அங்கே போய்விட்டான். அங்கே ஆஸ்தியை அழிக்கிறான், துன்மார்க்கமாக ஜீவிக்கிறான், ஆஸ்தியை அழிக்கிறான், குறைவுபட தொடங்குகிறான், பண்டித்திற்கு தவிர்த்தினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான் என்று எழுதப்பட்டது. ஒரு பெரிய சீமானுடைய மகன் பன்றி தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான் என்றால் அவனுடைய எண்ணங்கள் பரிபூர்ணமாக கெட்டுப்போன நிலவரத்திலே அவன் இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் தேவனுடைய சாயலும் ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன், தேவனுடைய மகிமையினால் முடிசூட்டப்பட்டிருந்தவன். தேவன் ஒரு ஆளுகையும் ஒரு சுதந்திரத்தையும் அவனுக்கு தந்திருந்தான். அவன் நித்தியமானவனாக, அழியாமை உள்ளவனாக, நித்திய ஜீவனம் உள்ளவனாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்த மனிதன் ஒரு மரணம் என்ற இடத்துக்கும் தோட்டத்தை விட்டு விழுகை என்ற இடத்துக்கும் அவன் போவதற்கு காரணம் என்ன என்றால், ஒரு துராலோசனையும் ஒரு துருபதேசமும் தான் அவனை அந்த நிலவரத்துக்கு கொண்டு வந்தது. அவர்கள் தோட்டத்தை இழந்து போனார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். தேவனுடைய தோட்டமாகிய அன்பிற்குமாரின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்ட நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட சட்டதிட்டங்களையும் உபதேசங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துல நாம் இருந்து நம்முடைய சுதந்திரத்தை, நம்முடைய ஆளுகையை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எப்படி தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார், எப்படிப்பட்ட உபதேசத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார், இதிலே அவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய நோக்க திட்டங்கள் என்ன என்பதை அறிந்தவர்களாக தான் நாம் இருக்க வேண்டும். இந்த இளையகுமாரன் தகப்பனை விட்டு பரிபூர்ணமாக பிரிந்து போன இடத்துல தான் அவனுடைய ஜீவியம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். தேவதூதர்களுடைய விழுகையிலே தேவன் எங்கும் ஒரு புலம்பியதாக எங்கும் இல்லை.
ஆனால் மனிதனுடைய விழுகை என்ற இடத்துல மனிதனை ஏன் சிருஷ்டித்தேன் என்ற இடத்துக்கு அவர் வருகிறார். எப்போ வராருன்னா, the very motive of the man was corrupt. மனிதனுடைய எண்ணங்களின் தோற்றமே பொல்லாதது என்று கண்டு மனிதனை நான் ஏன் உண்டாக்கினேன் என்ற வார்த்தை அங்கே வெளிப்படுகிறதாக இருக்கிறது. மனிதனை ஏன் உண்டாக்கினேன் என்பது அவனுடைய எண்ணங்களின் தோற்றமே பொல்லாததாக மாறிவிட்டது. ஒரு மனிதனுடைய எண்ணங்களின் தோற்றம் என்பதுதான் அவனை யார் என்று நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல எண்ணங்கள், நல்ல பேச்சு, நல்ல செயல் என்பது நல்ல மனிதனையும், கெட்ட எண்ணங்கள், கெட்ட நடக்கைகள், கெட்ட பேச்சு என்பவைகள் கெட்ட மனிதனை காண்பிக்கிறது. நல்ல மனிதன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறான். பொல்லாத மனிதன் தன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காண்பிக்கிறான். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். எந்த மரமும் அதன் கனியினால் அறியப்படும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் லூக்கா 6. அப்ப நாம் யார் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய இடத்திலே நாம் நம் தகப்பனை குறித்த அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்கிறோம். நம் தகப்பனை குறித்த அறிவு என்ற இடத்திலே நம்மை சிருஷ்டித்த நம்முடைய பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அனுப்பின குமாரனை நாம் பரிபூர்ணமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதையும், குமாரன் அனுப்பின அப்போஸ்தலர்களையும் அவருடைய உபதேசத்தையும் நாம் சரியாக அறிந்து கொண்டு அந்த ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அதுதான் சரியாக நம்மை சுதந்திரத்துக்குள்ளாக கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனை அனுப்பினார். குமாரன் சுயமாக ஒன்றும் செய்யவில்லை, சுயமாக ஒன்றும் பேசவில்லை. பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாக செய்யக்கூடிய இடத்திலே அவருடைய குமாரன் இருந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். குமாரன் பரிபூர்ணமாக சித்தத்தை செய்தது மாத்திரமல்ல, குமாரன் தன் பிதாவை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவர்கள் தான் பிதாவை அறிந்து கொள்ள முடியும். பிதாவாகிய தேவன் யாருக்கு தம்முடைய குமாரனை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவர்கள் தான் குமாரனை அறிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு மேலான தத்துவத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். யோவான் 14 அதை அவர் சொல்லுகிறார். என் பிதா யாருக்கு என்னை தெரியப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவர்கள் தான் தெரிந்து கொள்ள முடியும் என்று அவர் கொண்டு வருகிறார். லூக்கா 10:23 இதை காண்கிற கண்கள் பாக்கியம் உள்ளவைகள் என்று கொண்டு வருகிறார். அப்போ பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனை யாருக்கு காண்பிக்க சித்தமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் குமாரன் வெளிப்படுத்தப்படுகிறார் என்றும், குமாரன் தன் பிதாவை யாருக்கு காண்பிக்க சித்தமாக இருக்கிறாரோ அவர்கள் தான் பிதாவை அறிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு மேலான தத்துவத்தை இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். அதனால்தான் பேதுரு அப்போஸ்தலன் இடத்திலே நான் யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நீ தீர்க்கதரிசி என்கிறார்கள், எலியா என்கிறார்கள், யோவான் ஸ்நானன் என்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, நீ என்னை யார் என்று சொல்கிறாய், நீங்கள் என்னை யார் என்று அறிந்திருக்கிறீர்கள் போது நீர் கிறிஸ்து என்று அவர் சொல்கிறார். தேவனுடைய வார்த்தை அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற இடத்திலே அவர் சொன்னார், நான் கிறிஸ்து என்று வேறு யாருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டாம் என்ற ஒரு கட்டளையை அங்கே பிறப்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து அவரை அறிய வேண்டியபடிதான் இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்ரவேலுக்கு ஒரு வரையறையை தேவன் வைத்திருந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இஸ்ரவேல் பரிபூர்ணமாக தேவனை விட்டு அகன்று போனதற்கு காரணம் அவருடைய வழிகளை அவர்கள் விட்டுவிட்டார்கள். அவருடைய வேத வாக்கியங்களே அவர்கள் ஆராயாமல் போய்விட்டார்கள். நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளினாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது, என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகளும் அவைகளே என்று சொல்றார். அவரை குறித்து சாட்சியிடக்கூடிய இடத்துல வேத வாக்கியங்கள் இருக்கிறது. வேத வாக்கியங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற இடத்தில் இல்லாதபடிக்கு அவர்கள் அங்கே வேதபாரகர் பரிசேயருடைய அந்த புறம்பான அந்த காரியங்களிலே அவர்கள் தங்களை இழந்து போகக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். அதுதான் இஸ்ரவேலர்கள் தேவனை அறிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள், தூரம் போய்விட்டார்கள், சுதந்திரத்துக்கு புறம்பாக்கப்படக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். எருசலேமை முற்றிலும் தேவன் துடைத்து போடக்கூடிய இடத்திலே அவர்கள் போனதுக்கு காரணம் என்ன என்றால் அதுதான் காரணம், அவர்கள் தேவனை அறிய வேண்டியபடி அறியவில்லை. அதனால்தான் ஆபிரகாம் எங்களுக்கு பிதான்னு சொல்றாங்க. ஆபிரகாம் இல்ல, நீங்கள் உங்க பிதாவாகிய பிசாசினால் உண்டா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆபிரகாம் என்னை காண ஆசையா இருந்தான், என்னை கண்டு அவன் கழிவுறுந்தான் அப்படின்னு சொல்லிட்டான். என்னை காண ஆசையாக இருந்தான், என்னை கண்டு கழிவுறுந்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இஸ்ரவேலர்கள் அவரை அறியவும் இல்லை,
அவரை காணவும் முடியாத இடத்திலே இருக்கு. அவரை மேசியாவாக அவர்கள் கண்டுகொள்ள இயலவில்லை. மெசியானிக் மிராக்கிள்ஸ் நடக்குது, மேசியா செய்யக்கூடிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது. குஷ்ரோகி, அங்கே பிறவி குருடன், லாசரு 4ஆம் நாள், அந்த நாயினூர் விதவையின் மகன், இப்படி எத்தனையோ அற்புதங்களை உலகம் உண்டானது முதல் காண முடியாத அற்புதங்களை தேவன் செய்து கொண்டு வருகிறார் பூமியில. ஆனால் இவர்கள் அவரை மேசியாவாக அறிந்து கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே இல்லை. ஏனென்றால் எழுத்துப்படிதான் அவர்கள் ஆசீர்வாதத்தை விரும்பினார்கள், எழுத்துப்படி ஆசீர்வாதத்தை தான் அவர்கள் கேட்டார்கள். எழுத்துப்படி எருசலேமிலே வரக்கூடிய வர்த்தக ரீதியான ஆசீர்வாதத்தையும் எழுத்துப்படி அவர்களுக்கு இருந்த அதிகார மையத்தையும் தான் அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள நினைத்தார்கள். அப்படிதான் இந்த இளையகுமாரனும் இருக்கிறான். எல்லாவற்றுக்காகவும் தகப்பனிடத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை. என் சொத்தை எனக்கு பிரிச்சு தாங்க என்று கேட்கக்கூடிய இடத்திலே அவனுடைய மனது கெட்டு இருக்கிறது. 7 படிகளில் விழுந்த மனிதனை தேவன் தூக்கி எடுக்கும்படியாக அவனுக்குள்ளே ஒரு ரட்சிப்பை கொண்டு வருகிறார் என்பது முதலாவது அவனுக்கு கிடைத்தது என்ன? நித்திய ஜீவனை தான் திருப்பி தருகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை அவன் பெற வேண்டும். அவன் திரும்பவும் தன் தகப்பனுடைய சுதந்திரத்துக்கு வர வேண்டும். இஸ்ரவேலை மீட்டெடுக்க வேண்டும். விழுந்து போன மனித குலத்தை அவர் மீட்டெடுக்கும்படியாக தான் வந்திருக்கிறார். இழந்து போனதை அவர் தேடவும் அவரை ரட்சிக்கவுமே வந்தேன் என்ற இடத்துல இருக்கிறார். இப்பொழுது இந்த இளையகுமாரன் பன்றி தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தார். ஆனால் பன்றி தின்கிற தவிடு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதான் விஷயம். அவனுக்கு கிடைக்கல. கிடைச்சிருந்தா வந்திருப்பானா? கிடைச்சிருந்தா வந்திருக்க மாட்டான். பன்றி தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். அதுவும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அதனாலதான் அவனுடைய புத்தி தெளிந்தது. பன்றி தின்கிற தவிடு என்பது அசுத்தம். அதை கூட அவன் விரும்பக்கூடிய இடத்தில் தான் அவனுடைய நிலவரம். நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20 வசனங்கள் தொடங்கி நாம் பார்த்தால் சகல சிருஷ்டியும் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுக்கு பின்பாக 22, 24, 26, 28 வசனங்களிலே 4 படி நியாய தீர்ப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதனுக்கும் மனிதனுக்கும் நியாய தீர்ப்பின் படிகள் சரிசமமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற இடத்துல அவனை முதலாவது தள்ளினார். அவன் இப்பொழுது வானத்திலே இருக்கிறான். வான மண்டலத்தை அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். இவ்வுலகத்தின் இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய இடத்திலே அவனை வெட்டி கீழே தள்ளுவார். பூமியில உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் இருக்கிறது. அதுக்கு பின்பாக அவனை கட்டி போடக்கூடிய இடத்துல 4 படிகள் அவனுக்கு இருக்கிறது. அவனை நித்திய நியாயத்திற்கு கொண்டு போகக்கூடிய இடத்திலே இருக்கிறான். 4 படிகள் அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே மனிதனுக்கும் 4 படி நியாய தீர்ப்பு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது 22 வாசம். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி 21 வாசம். 21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தங்கள் சிந்தனைகளினால் வீணரானார்கள். தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை ஸ்தோத்திரியாமலும் துதியாமலும் இருந்து தங்களுடைய சிந்தனைகளே அவர்கள் வீணரானார்கள். அவர் தேவனை துதிக்காத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது என்பது முதல் படி. இருள் அடைந்தது. 2வது படி என்பது அவர் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் 24 இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்கள் அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். அவருடைய இருதயம் இருளடைந்து விட்டது. தேவனை அறிந்திருந்தும் அவரை ஸ்தோத்திரியாமலும் துதியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்த அவருடைய இருதயங்கள் இருளடைந்தது. அவர்களை தேவன் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். 26 வாசம். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இழிவான இச்சை ரோகங்களுக்கு, இச்சை ரோகமாகவே மாறிவிடுகிறது. இழிவான இச்சை ரோகத்துக்கு ஒப்பு கொடுத்தார். 28 வாசம். தேவனை அறியும் அறிவில் பற்றிக் கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கேடான சிந்தை வந்ததுக்கு பின்பாக தூக்கி எடுப்பது என்பது மிகவும் கடினமான காரியமாக இருக்கிறது. இந்த 4 படி நியாய தீர்ப்பு தான்
மனிதனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இவன் இந்த 4வது படி கேடான சிந்தை என்ற இடத்துக்கு போவதற்கு முன்பாக அவனுடைய புத்தி தெளிகிறது. இந்த கெட்ட குமாரன் அந்த பன்றி தின்கிற தவிட்டினால், இந்த இளைய குமாரன் அந்த பன்றி தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்து அது கிடைக்காத இடத்துல அவனுடைய புத்தி தெளிகிறது. அவனுடைய புத்தி தெளிந்தான். அவன் ஒரு 2வது தீர்மானம் பண்ணுகிறான். தகப்பனிடத்துக்கு போவேன். எத்தனை வேலைக்காரர்கள் பூர்த்தியாக சாப்பிடுகிறார்கள்? எத்தனை பேர் என் தகப்பனுடைய வீட்டிலே அவர்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள் என்ற இடத்திலே அவனுடைய புத்தி தெளிகிறது. ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன். தீர்மானம் பண்ணினது மாத்திரமல்ல, அவன் எழுந்தான். 3வது அவன் எழுந்தான். 4வது அவன் புறப்பட்டான். 5வது அவன் தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தான். தகப்பன் தூரத்திலிருந்து ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து, அவன் காணாமல் போனான், இப்பொழுது வந்திருக்கிறான், மரித்தான், இதோ உயிரோடு இருக்கிறான் என்று அவனை நீதிகரித்து அவனை அலங்கரிக்கும்படியாக அவனை குளிப்பாட்டி அலங்கரிக்கும்படியாக வேலைக்காரரிடத்திலே கொடுக்கிறார். இந்த 7 படியில விழுந்து போன மனிதனை 7 அனுபவங்களே அவர் தூக்கி எடுக்கிறார் என்பதை மனிதனோடு நாம் சேர்ந்த உபதேசமாக நமக்கு நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பின் 7 படிகள் இருக்கிறது. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை சித்தனம் தீர்த்தது என்று அங்கே நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்துல இருக்கிறது. வாசிங்க, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து, தன் கொடுத்த ஜந்துக்களை அடித்து, திராட்சரசத்தை வார்த்து வைத்து, தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி, தன் பணிவிடை நடத்தி. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை சித்திரம் தீர்ப்பது என்பது, 7 தூண்கள் என்பது 7 விதமான ரட்சிப்பின் அனுபவங்களை நாம் அடைந்து கொள்வதாக இருக்கிறது. இந்த 7 தூண். முதலாவது என்ன? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. 2வது ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு. 3வது பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு. 4வது வேறுபாட்டின் ஜீவியத்திலே நமக்கு உள்ள ரட்சிப்பு. 5வது தெய்வீக சுகம் என்ற இடத்திலே நமக்கு ரட்சிப்பு. 6வது முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். 7வது கடைசி காலத்திலே வெளிப்பட போகிற ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பின் அனுபவங்களை நாம் அடைந்து கொள்ளும் பொழுது அங்கே ரோமர் 6 கடைசியிலே படித்தது போல, முதலாவது நித்திய ஜீவனை நமக்கு வரமாக தருகிறார். 2வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தில் இருக்கிற போல பரிசுத்த ஆவியின் வரத்தை தருகிறார். 4வது நாம் பரிபூரணத்தை அடையும்படியாக எபேசியர் 4 அவர் 5 விதமான உத்தியோகஸ்தரை அவர் நமக்கு வரமாக தருகிறார், ஈவாக தருகிறார். அதுக்கு பின்பாக ஆவியின் வரங்களை தருகிறார். அப்படி வரங்கள் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் நாம் அடைந்து கொள்ளும்படியாக இந்த 7 விதமான ரட்சிப்பின் அனுபவத்திலே தேவன் நம்மை நடத்துகிறார். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையிலே இருக்கக்கூடிய ரட்சிப்பு. நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறும்போது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்தாவி அபிஷேகத்தினாலே நமக்கு வரக்கூடிய ரட்சிப்பு. வேறுபாட்டின் ஜீவியம், அவர் உலகத்திலிருந்து மனுஷரிலிருந்து நம்மை வேறு பிரித்து அவருடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். முன்னே அந்நியராய் துர்க்கிரையினாலே சத்துருக்களாய் இருந்த நம்மை ஒரு பரிசுத்த ஜீவியம், ஒரு குற்றமற்ற ஜீவியம், ஒரு கண்டிக்கப்படாத ஜீவியத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று கொலோசியர் 1:20 எழுதுகிறார். அப்போ நம்மை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, ஞானஸ்தானத்தினால் உண்டாகும் ரட்சிப்பு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு, அங்கே வேறுபாட்டின் ஜீவியத்தினால் கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு, தெய்வீக சுகம். தெய்வீக சுகம் என்பதை காட்டிலும் தெய்வீக சௌக்கியம், டிவைன் ஹீலிங்கை விட டிவைன் ஹெல்த். டிவைன் ஹீலிங் நோய் வந்த பின்பு, நாம் டிவைன் ஹெல்த் என்பது நாம் வராதபடிக்கு அவருடைய வழிகளில் இருக்கிறது. பிரமாணங்களில் நடந்தால், நீங்கள் நான் சொன்ன இவைகளை கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடந்தால் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதியை நான் உங்களுக்கு வரப்பண்ணேன், நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். வந்தாலும் அவர் தான் பரிகாரி என்ற இடத்துல 5வது. 6வது முற்றுமுடிய ரட்சிக்கப்படுவார்கள். எபிரேயர் 7 அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறபடியினால் அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேர்ந்தவர்களுக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறார். அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறபடினாலே நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். 7:25 வாசிங்க.
மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடிருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார், கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற ரட்சிப்பு. 7 விதமான ரட்சிப்பின் படிகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இதான் 7 தூண். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை சித்திரம் தீர்த்தது என்பது இந்த 7 தூண். ஆனா இந்த 7 தூணுக்கு ஒரு 7 அஸ்திவாரம் இருக்கணும், அப்பதான் 7 தூண் நிற்கும். இந்த 7 தூண்களும் அப்போஸ்தலனுடைய உபதேசத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியது. அதுக்காக ஞானம் தன் வீட்டை கட்டி அலங்கரித்திருக்க ஞானம் யார்? கிறிஸ்து. இந்த கிறிஸ்துவின் ஞானத்தின் மூலமாக நீங்கள் இதை அப்போஸ்தலருக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த உபதேசத்தின் மூலமாக இந்த 7 தூண்களும் சித்திரம் தீர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 அனுபவங்களையும் நீங்கள் உங்கள் ஜீவியத்திலே பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த 7 தூணுக்கும் அஸ்திவாரம் என்பது என்ன என்றால் அது கிறிஸ்துவே. கிறிஸ்து எனும் ஒரே மூலைக்கல்லின் மேலே, கிறிஸ்து எனும் மூலைக்கல், அந்த மூலைக்கல்லில் இருந்து 7 விதமான தூண்களுக்கும் அங்கே அஸ்திபாரம் கொடுக்கப்படுகிறது என்பது என்ன? இந்த அஸ்திபார கல் எங்கே இருக்கிறது என்றால் அது உலக தோட்டத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்டிருக்கிறது. உலக தோட்டத்துக்கு முன்பாகவே இந்த கல் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக தான் ஆதியாகமம் 1:1 இருக்குது. ஆதியாகமம் 1:1 தான் அந்த 7 தூண். அது ஆங்கிலத்திலோ நீங்கள் பிற மொழியிலோ அது 8 எழுத்துக்கள், 8 வார்த்தைகள், 7 வார்த்தைகள் வரும். In the beginning God created heavens and the earth அப்படின்னு 7 8 வருது. 8 வருது. தமிழ்ல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் 5. ஆனால் மூல பாஷையிலே 7 வார்த்தைகள் சரியாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரஷித் பாரா எலோஹிம் ஹெத் அஷமாயின் வாஹெத் ஆஹாரேஷ் என்று 7 எழுத்து. இந்த ஆதியாகமம் 1:1 பெரஷித்திலே முழு ரட்சிப்பின் அனுபவத்தையும் தேவன் அங்கே வைத்திருக்கிறார் என்ற இடத்திலே வேத் என்ற தேவனுடைய வீடு, ரேஷ் என்பது தலை. பெரஷித் என்ற இடத்திலே கிறிஸ்துவே இந்த வீட்டுக்கு தலையாக இருக்கிறார். அவர்தான் மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர்தான் 7 தூண்களுக்கும் அஸ்திவாரமாக இருக்கிறார். இந்த 7 தூண்களும் அப்போஸ்தலர்கள் என்ற இடத்திலே அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக இந்த 7 தூண்களின் அனுபவத்தையும் நாம் அடைந்து கொள்ளலாம் என்பதாக இருக்கிறது. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை சித்திரம் தீர்த்து என்ற இடத்திலே 7 விதமான இந்த ரட்சிப்பின் படிகளை நாம் அடைந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். என்னென்ன? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, ஞானஸ்தானத்தினாய் உடன்படிக்கையில் வரக்கூடிய ரட்சிப்பு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் வரக்கூடிய ரட்சிப்பு, வேறுபாட்டின் ஜீவியம், தெய்வீக சுகம், முற்றுமுடிய ரட்சிப்பு, கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற ரட்சிப்பு. இதற்கு முதல் படியிலே இருக்கக்கூடிய பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு என்ற இடத்தில் தான் இந்த குமாரன் திரும்பி வருகிறான். அது என்ன? அதுல 7 விதமான அனுபவங்கள் கலந்ததுதான் அந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பின் அந்த அனுபவமாக இருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் 7 விதமான அனுபவங்களை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். என்ன? பாவ உணர்வு இருக்கிறதா? பாவத்தை குறித்த மனஸ்தாபப்படுகிறோமா? பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கையிடுகிறோமா? தேவனோடும் மனுஷரோடும் ஒப்புரவாக வேண்டும். 4வது. 5வது, அநியாயமா எடுத்து திருப்பி கொடுக்க வேண்டும். பாவத்துக்காக மனஸ்தாபம் இருக்கிறதா? பாவ உணர்வு இருக்கிறதா? நாம் பாவி என்ற உணர்வு நமக்கு இருக்கிறதா? பாவத்துக்காக நாம் மனஸ்தாபப்படுகிறோமா? பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும், மனிதனிடத்தில் அல்ல. மனிதனிடத்தில் அறிக்கை செய்வது அல்ல, பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். ஒப்புரவாகிறது, நாம் தேவனோடும் ஒப்புரவாக வேண்டும், மனிதனோடும் ஒப்புரவாக. தேவனோடு ஒப்புரவாகக்கூடிய அநேகர் மனுஷர்களோடு ஒப்புரவாகிறது இல்லை. தேவனோடும் மனுஷனோடும் ஒப்புரவாக வேண்டும். நான் அநியாயமா எடுத்ததை நான் 4 மடங்கு திருப்பி தருகிறேன் என்று சொன்ன இடத்தில் தான் சகையை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்த இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு அங்கதான் சொல்றாரு. அவன் அநியாயமா எடுத்ததை திருப்பி கொடுப்பேன். இந்த 5 பகுதிகளை நாம் செய்ய வேண்டும். இந்த 5 பகுதிகள் நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும். பாவ உணர்வு, பாவத்தை குறித்த மனஸ்தாபம், பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்வது, தேவனோடும் மனுஷனோடும் ஒப்புரவாகுவது, மற்றவர்களுடையதை நாம் வைத்திருந்தால் அநியாயமாக எடுத்ததுண்டானால் அதை திருப்பி கொடுப்பது. இந்த 5ஐயும் நாம் செய்தால் அவர் நம்மை நீதிகரிப்பார். இவன் மரித்தான், இதோ உயிரோடு இருக்கிறான்,
காணாமல் போனால் வந்திருக்கிறான் என்ற இடத்துல நம்முடைய நீதியை தேவன் கொண்டு வருகிறார். நம்முடைய அநீதியை நீக்கி நம்மை நீதிக்கு பாத்திரவான்களாக, நீதிமான்களாக நம்முடைய ரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து நீதிகரிக்கக்கூடிய பகுதியை தேவன் செய்கிறார். 5வது. 6வது, நம்மை அவர் முழுவதும் பரிசுத்தப்படுத்தி நம்மை அலங்கரிக்கக்கூடிய இடத்திலே அங்கே இருக்கிறார். அலங்கரித்து கொடுக்கப்படுது. அவனை கொண்டு போய் அவனுக்கு வஸ்திரங்கள், புது வஸ்திரம் போடுங்க, மோதிரம், பாதரட்சை எல்லாம் கொடுக்கிறார். இது 7வது. இந்த 5 காரியங்களை நாம் செய்தால் தேவன் நம்மை நீதிகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவர் தகுதிப்படுத்துகிறார் என்பதாக இருக்கிறார். யோபு பரிசுத்தவான் சொல்லுகிறார், தாயின் கருவிலிருந்து நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை. நான் தாயின் கருவிலிருந்து நிர்வாணியாய் வந்தது மெய்தான், ஆனால் நாம் நிர்வாணியாக போகிறது இல்லை என்ற அனுபவம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருகிறார், துதியின் உடை நமக்கு கையளிக்கப்படுகிறது, நீதியின் சால்வை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது மாத்திரமல்ல, பொற்சரிகை கொடுக்கப்படுகிறது, சித்திர தையலாடை நமக்கு இருக்கிறது, வெண்வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுத்தம் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ விதமான வஸ்திரத்தின் அனுபவங்களை தேவன் நமக்கு தருகிறார். நாம் ஒரு நாளும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய அந்த அனுபவத்தை காற்று மேலான அனுபவத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவர்கள் நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாக போகிறேன் என்று சொன்னார். நாம் நிர்வாணியாக வந்து நிர்வாணியாக போகிறது இல்லை என்றால் நாம் தகப்பனுடைய அந்த அனுபவத்துக்கு வர வேண்டும். விழுந்து எழுந்தவன் நான் வேலைக்காரனாக இருக்கிறேன் என்று வருகிறான். அதை காட்டிலும் மேன்மையாக அவனை வைக்கக்கூடிய இடத்துல அவர் கொண்டு வருகிறார். ஆனால் மூத்தவன் அப்படி அல்ல. நீங்கள் அதை வாசித்து பார்த்தால் தெரியும். இளையவன் தகப்பனிடத்துக்கு திரும்பி வந்தான். ஆனால் மூத்தவனை குறித்து எழுதும் போது அவன் தகப்பனுடைய வீட்டுக்கு வருகிறான். வீட்டோடு அல்ல, தகப்பனோடு அந்த உறவு இருக்க வேண்டும். சபையோடு அல்ல. சபையின் ஐக்கியம் என்பது நமக்கு இருக்கக்கூடிய சகோதரர்களோடும் ஊழியர்களோடும் தேவனோடும் இருக்கக்கூடிய ஐக்கியம் என்பதுதான் ஒன்று. அது ஒன்றாக இருக்க வேண்டும். அதை காத்துக்கொள்ள வேண்டும். மூத்தவன் தகப்பனுடைய வீட்டுக்கு வந்தான், ஆனால் இவன் தகப்பன் இடத்துக்கு திரும்பி வந்தான். தகப்பன் இடத்துக்கு திரும்ப வேண்டும். தகப்பனுடைய அதே தன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டால்தான் நாம் குமாரர் என்ற இடத்துக்கு வர வேண்டும். யாக்கோபின் குமாரர்கள் 70 பேர் உள்ள போறாங்க. வெளியில வரும்போது எவ்வளவு பேர் வராங்க? 6,35,550 பேர் வராங்க. அத்தனை பேரும் புருஷர்கள். ஆனா எங்க இருந்து வராங்க? ராமசேஸிலிருந்து வருகிறார்கள். They are coming from ராமசேஸ். ராமசேஸ் கோசேன்லே அவர்களை வைத்து கட்டின பட்டணம் ராமசேஸிலிருந்து வருகிறார்கள். ராமசேஸ் என்றால் என்ன? சன் ஆஃப் சன்ஸ். சன் ஆஃப் சன்ஸ் என்ன? சூரியனுடைய குமாரர். அந்த பட்டணத்தின் பேர் என்ன? சூரியனுடைய குமாரன் என்ற பட்டணத்திலிருந்து இவங்க புறப்படுறாங்க. ராமசேஸ். ரா என்றால் லைட், ரா என்றால் ஈவில். அப்படின்னா என்ன? அங்க ஈவில், சிட்டி ஆஃப் ஈவில். அங்கே எதிர்மறையான ஒரு இடத்திலிருந்து அவர்கள் புறப்படுகிறார்கள். அவர்களை தன்னுடைய குமாரனாக மாற்றக்கூடிய இடத்தில் தான் வனாந்தரத்திலே அவர் கொண்டு வருகிறார். ராமசேஸிலிருந்து அவர்கள் வந்தார்களே, அவர்கள் சூரியனுடைய குமாரனாக வரக்கூடாது, யாக்கோபின் குமாரனாக அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற இடத்தில் தான் அவர்களுக்கு பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது. சூரியனை நமஸ்கரிக்கக்கூடிய எத்தனையோ தேசங்கள் இருக்கிறது. கிரேக்கர்கள் சூரிய கடவுளை வணங்கினார்கள், சந்திரனை வணங்கினார்கள், மற்ற கோள்களை வணங்கினார்கள். இந்தியாவிலும் அந்த வழக்கங்கள் இருக்கிறது, அறிந்திருக்கிறோம். ஆனால் அல்ல, இது நேச்சுரல் லைட், ஒரு இயற்கையான வெளிச்சம். இயற்கையை வழிபடக்கூடியது அல்ல, சிருஷ்டியே அல்ல. நாம் சிருஷ்டிகரை வழிபடக்கூடிய இடத்திலே இருக்கிறோம். அதுதான் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அப்ப நாம் யாருடைய குமாரர் என்பதை தன்மையிலே காண்பிக்கிறோம். என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான். இயேசு சொன்னது, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். பிதாவை எனக்கு காட்டும் அப்படின்னு கேட்ட இடத்துல என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் அப்படின்னு கொண்டு வராரு. என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணக்கூடிய இடத்திலே அவருடைய தன்மைகளை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். அவர்தான் குமாரர்கள். அவர் பிதாவாக இருந்து தன்னுடைய குமாரனை கொடுத்தா, குமாரன்
அவர் நம்மை சகோதரர்கள் என்ற இடத்திலே கொண்டு வந்து அவருடைய வளர்ச்சியை கொடுக்கும்படியாக விரும்புகிறார் என்ற இடத்திலே அவர்தான் பிதா, இயேசுதான் போதகர். ஆனால் பூமியிலே அவர் ஏற்படுத்தின ஊழியங்கள் இருக்கிறது என்ற இடத்திலே இவர்கள் போதக பிதாக்கள் இருக்கிறார்கள், ஆவிக்குரிய பிதாக்கள் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய பிதாக்களுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்றாரே பவுல் அப்போஸ்தலர். அப்படி போதக பிதாக்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். உன் பிதாவின் சாயல் உனக்குள்ளே தெரிய வேண்டும். உன் பிதா இங்க இருக்கிறாரே, நீ தூரதேசம் போகும்படியாக உன் மனதை விற்று போட்டது என்ன அப்படின்னா, you should not leave the footsteps of your doctrinal fathers. உங்கள் போதக பிதாக்கள், உபதேச பிதாக்களின் பாத சுவடுகளை நீங்கள் விட்டு விடக்கூடாது. விட்டா நீங்க கிரேக்கத்துக்கு போயிடுவீங்க. வெஸ்டர்ன் தியாலஜி, வெஸ்டர்ன் மைண்ட், கிரீக் மைண்ட். கிரேக்கர்களுடைய சித்தாந்தங்கள் அவர்களுடைய பிதாக்களை ஒட்டியது. பிளாட்டோ சொன்ன தத்துவத்தை வச்சிருக்கிறாங்க, அரிஸ்டாட்டில் சொன்ன தத்துவத்தை வச்சிருக்கிறாங்க. தத்துவங்களை உபதேசங்களாக பின்னி பிழைத்திருக்கிறார்கள். அது அல்ல. நம்ம எபிரேய நோக்குக்கு வர வேண்டும். எபிரேயர்கள் அது தன்மை எழுத்தின்படி அல்ல, அது நாடங்களை ஆவிக்குரிய ரீதியிலே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ரீதியிலே இருக்க வேண்டும். அதனாலதான் சொல்றாரு, வேத வாக்கியங்களை நீங்க ஆராயலையா, அதனாலதான் என்ன உங்களுக்கு தெரியல, அதனாலதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை அப்படின்னு கொண்டு வருகிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். நித்திய ஜீவன் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. என்னை குறித்து சாட்சியிடுகிறோம் அவைகளே. நீங்கள் ரோமர்களை போல கிரேக்கர்களை போல போய்விடக்கூடாது. ஒரு கிரேக்கர்கள் தங்கள் சித்தாந்தங்களிலே ஜெயம் பெற்றார்கள். எப்படி? கிரேக்க ஆளுமையை ரோமர்கள் வென்றாலும் கூட கிரேக்க தத்துவத்தின் ஆளுமை ரோமர்களுக்குள்ளும் ஆளுகை செய்தது. அது எழுத்தின்படி, ஒரு எழுத்தின்படியான தத்துவமே அவ்வளவு பெரிய வல்லமையை பூமியிலே கொண்டு வரும் என்றால், ஒரு ஆவிக்குரிய தத்துவத்தை பின்பற்றக்கூடிய நாம், ஒரு ஆவிக்குரிய உபதேச சட்டங்களை பின்பற்றக்கூடிய நாம், நம்முடைய பிதாக்களின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் சரி. அதுக்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதிலிருந்து உங்கள் மனது பேதலிக்குமானால், அதிலிருந்து உங்கள் மனது மாறுமானால், நீங்க போகிற வழி வேறு என்பதை எனக்கு தெரிந்துக்கிறோம். அவனுடைய மனதுக்கு எடுக்கப்பட்டது, தகப்பனை விட்டு பிரிந்தான் என்ற அனுபவத்துக்கு போகிறார். நம்முடைய போதக பிதா வேறுபாடு என்று சொல்வார். ஆனால் நீ வேறுபாட்டை இல்லை என்ற சோசியலிசத்துக்கு நீங்க கொண்டு வந்தா, யூ ஆர் கிரீக் மைண்ட் செட். நீங்கள் கிரேக்கர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக உங்களை விற்று போடுகிறீர்கள் என்ற அர்த்தம். வேறுபாடு என்றால் வேறுபாடுதான். வேறுபாட்டை உண்டாக்கினது தேவன். அவர்கள் ஜாதிகளோடு கலவாதவர்கள். வேறுபாடு. அவர்கள் அங்கே எகிப்தில் இருந்தாலும் அவர்களுக்கு வைத்தியம் இல்லை, அங்கே வனாந்தரத்திலும் அவர்தான் அவர்களுக்கு வைத்தியர், இஸ்ரவேலிலும் தேவன் தான் அவர்களுக்கு பரிகாரி என்றால் இந்த சட்டங்களை மாற்றக்கூடாது. மாற்றினால் you are into Greek mindset. நீங்கள் கிரேக்கத்துக்கு உங்களை விற்று போட்டீர்கள், உங்களுடைய சுய தத்துவங்களுக்கு உங்களை விற்று போட்டு இருக்கிறீர்கள் என்பதாக மாறுகிறது. அப்படி நாம் போகக்கூடாது. நம்முடைய பிதாக்களின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் அப்போஸ்தலர்களுடைய ஒப்புவித்த அது உபதேசத்தின் அடிப்படைகளை பின்பற்றும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தகப்பன் வீட்டை நாம் இழந்து போய்விடக்கூடாது. உபதேச சட்டங்களை நாம் இழந்து போய்விடக்கூடாது. இந்த சட்ட திட்டங்களை நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் அவருடைய தன்மைகளை தாவீதின் வாழ்க்கையிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் எல்லா சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதன். தாவீது எல்லாவற்றுக்கும் தன்னை கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு மனிதன். நாம் இந்த வேத வாக்கியத்தில், நாம் வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த பாத்திரங்களை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய எழுத்துப்படியான காரியங்களை எடுத்து விடக்கூடாது. அவருடைய ஆவிக்குரிய காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த மனிதனும் குறைவுள்ளவன் தான். நோ மேன் இஸ் பெர்ஃபெக்ட். எல்லா மனிதர்களும் குறைவுள்ளவர்கள் தான். அவர்களில் எழுதப்பட்டிருக்கிறவைகள் யாது? இந்த குறைவுகள் நம் வாழ்க்கையில் வராதபடிக்கு அந்த குறைவுகளை நாம் பார்த்து நம்மை எச்சரிப்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு நிறைவு ஆவியின் பகுதிகளை நாம் பார்த்து சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் சரியாக செய்தான். அங்கே தாவீதுடைய வாழ்க்கையிலே அவருக்கு சித்தமானதை செய்யக்கூடிய இடத்திலே தன்னுடைய இருதயத்தை அவன் கீழ்ப்படுத்தி இருந்தான். அவர்கள் தான் பிதாவாக ஆபிரகாமையும் குமாரனாக தாவீதையும் நாம் காணலாம். பிதா என்ற இடத்துல சட்டத்திட்ட ஒழுங்குகளை அவன் சரியாக நிறைவேற்றக்கூடிய இடத்திலே ஆபிரகாம் இருந்தார். குமாரன் என்ற இடத்திலே அவருக்கு சித்தமானதை செய்யக்கூடிய இடத்திலே தாவீது தன்னை வெளிப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலே
நாம் இந்த 7 படிகளில் மனிதன் விழுந்ததையும், இந்த 7 படிகளில் அவனை தேவன் தூக்கி எடுக்க நினைத்ததையும், அதை குறித்த உபதேசங்களையும், இந்த 7 விதமான ரட்சிப்பின் அந்த அனுபவங்களை நம்முடைய ஜீவியத்திலே நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அவங்க எழுத்தின்படிதான் அறிந்தார்கள். 12 பேரும் கூட எழுத்தின்படிதான் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய ரீதியிலே அவரை அறிந்து கொள்ள அவர்களால் இயலவில்லை. பரிசுத்தாய் வரும் வரைக்கும் அது முடியல. பரிசுத்தாய் வரும் வரைக்கும் வேத வாக்கியங்களையும் நாங்கள் அறியவில்லை, இயேசு சொன்ன வசனமும் எங்களுக்கு புரியவில்லை என்றுதான் யோவான் 2:22 எழுதுகிறார். அது வரைக்கும் அவங்க ஒரு ஆளுகையை தருவாருன்னு தான் நினைச்சாங்க. உயிரோடு அவர் எழுந்து வந்த பின்பும் கூட மகிமையிடுவதற்கு முன்பாக என்ன கேட்கிறாங்க? இக்காலத்தில் அந்த ராஜ்யத்தை தருவீர் என்று எழுத்தின்படி தான் கேட்கிறார்கள். நாம் எழுத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதத்துக்காக அழைக்கப்பட்ட கூட்டம் அல்ல. நம்முடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்துக்குரியவைகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை தேவன் நமக்கு அருள வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் வருகிறது எதுக்கு? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இதை விட்டு பிரிந்து போகும்படியாக நம்முடைய மனது கெடுக்கப்பட நம்ம ஒப்புக்கொடுக்கிறோம். இழந்து போனதை ரட்சிக்கவும், அதை மீட்கவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் பூமியில வந்தார். அவர் வந்ததின் நோக்கம் நம்மை உலகத்தின் அந்தகாரத்தில் இருந்தோம், பிசாசின் பிடியில் இருந்தோம், பாவத்தின் அந்த அடிமைத்தனத்தில் இருந்தோம் நம்மை மீட்டு அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒளியுள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற இடத்திலே இதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை மேன்மையான அழைப்பு! உபதேச சட்டத்திட்டங்களை பின்பற்றுவோம், உபதேச பிதாக்களின் வழிகளை நாம் பின்பற்றுவோம், அவருடைய துவக்கத்தையும் முடிவையும் நாம் உணர்ந்தவர்களாக, அறிந்தவர்களாக, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக நமக்கு ஒரு உபதேசம் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மனதிலே வைத்தவர்களாக, நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேசத்தை குறித்த உண்மையுள்ளவர்களாக நாம் இருப்போம். அப்பொழுதுதான் நீங்கள் சிங்காசனம் என்ற இடத்திலே, ஆளுகை என்ற இடத்துல 127 நாடுகளிலிருந்து அழகிகள், அங்கே அழகான அங்கே கன்னிகைகள் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட ஒருத்தி தான் அங்கே ஆளுகை என்ற இடத்துக்கு வருகிறார். அது எஸ்தர். அதுக்கு காரணம் அந்த செங்கோல் அங்கே நீட்டப்படுகிறது. செங்கோல் என்பது உபதேசம். சியோனிலிருந்து நமக்கு செங்கோல் நீட்டப்பட்டிருக்கிறது. அந்த உபதேசத்தின் அடிப்படைகளை நாம் பற்றி கொண்டு இருந்தால்தான் நாம் மனவாட்டி என்ற இடத்துக்கு முடிசூட்டப்படுவோம் என்பதை நாம் மனதில் ரெபெக்காள் அந்த வெளிச்சத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த பொக்கிஷத்தை அவள் கண்டார். எலியேசர் மூலமாக வழி நடத்தப்பட தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்த இடத்தில் தான் அவள் ஈசாக்கை அடைந்து கொண்டார். பரிசுத்த ஆவிக்கு பரிபூர்ணமாக ஒப்பு கொடுப்போம். உபதேச சட்டதிட்டங்களுக்கு பரிபூர்ணமாக ஒப்பு கொடுப்போம். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஊழியங்களுக்கு பரிபூர்ணமாக நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் காத்துக் கொள்வோம். நம்முடைய மனது கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன் என்ற அப்போஸ்தலனுடைய வாக்கு, அது நம்முடைய ஜீவியத்தில் அது பலம் தராதபடி, நம்முடைய மனது கெடுக்கப்படாதபடி, நம்முடைய மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக நாம் மாறுவோம். நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை பார்ப்போம். ரட்சிப்பின் அனுபவங்களை நாம் கட்டிக்கொள்வோம். அங்கே எஸ்ஐ 26 பலமான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பே அதுக்கு மதிலாக இருக்கிறது என்ற பாட்டு அங்கே யூதாவிலே பார்க்கிறோம். நம்முடைய ரட்சிப்பின் மதிலை செப்பனிடுவோம். அந்த அனுபவங்களை நாம் காத்துக்கொள்வோம். எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதை நான் ஆசையாய் தொடருவேன் என்று அப்போஸ்தலன் இந்த காலை வேளையிலே அந்த குமாரனுடைய மனது கெடுக்கப்பட்டது போல நம்முடைய மனது கெடுக்கப்பட வேண்டாம். நாம் தகப்பனை விட்டு பிரிய வேண்டாம், தூர தேசம் போக வேண்டாம், துன்மார்க்கமான ஜீவியம் நமக்குள்ளே வேண்டாம், ஆஸ்திகளை அழிக்க வேண்டாம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வரங்களை நாம் இழந்துவிட வேண்டாம். மன்னித்திருந்த தவிர்த்தினால் தன் வயிற்றை நிரப்ப குறைவுபட்டான், மன்னித்திருந்த தவிர்த்தினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக புத்தி தெளிவோம், தீர்மானம் பண்ணுவோம், எழுந்து தகப்பனிடத்து புறப்படுவோம், வந்து சேருவோம். அவர் நம்மை நீதிகரித்து பரிசுத்தப்படுத்தக்கூடிய நம்முடைய தேவனாக இருக்கிறார். நம்மை நீதிமான்களாக்கி எவர்களை முன்குறித்தாரோ அவளை அழைத்திருக்கிறார், அவள் நீதிமான்களாக்கிருக்கிறார், அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய அன்பை விட்டு நாம் ஒருவரும் நம்மை பிரிக்க முடியாது என்ற நிச்சயத்துக்கிறார். இந்த காலை வேளையிலே சொல்லப்பட்ட வசனங்களுக்கு பரிபூர்ணமாக நம்ம கொடுப்போம். தாமே ஆசீர்வதிப்பார்.